வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 3 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 3ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.6ல் 7 and 8 சம் பார்க்க போகிறோம். ஸோ சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த சம்? 7th ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாரி நீட்ஸ் 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? See, what is the question? ஏதோ ஒரு ஒர்க்கை பாரி முடிக்கிறதுக்கு 4 hours ஆகுது. ஸோ சேம் ஒர்க்கு யுவன், அவரோட ஃப்ரெண்ட் யுவன் முடிக்க 6 hours ஆகுது. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணால் எவ்வளோ ஹார்ஸ்குள்ளே முடிக்கலாம்? ஸோ தட் இஸ் த கொஷின். கொஷின் இஸ் கிளியர்? ஸோ சம்ஸ்குள்ளே போகலாமா? நவ் ஸோ வாட் இஸ் கிவன்? பாரி ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 hours ஆகுது. அதே ஒர்க்கை யுவன் முடிக்கிறதுக்கு 6 hours ஆகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடித்தா அந்த ஒர்க் எவ்வளோ ஹார்ஸ்குள்ளே முடியும்? தட் இஸ் த கொஷின். ஸோ நம்ம அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். Let the work done by Pari and Yuvan together be x. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒர்க் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போது பாரி அந்த ஒர்க்கை 4 hours முடிக்கிறார். ஓகேங்களா? ஓகே. நவ் பாரி ஒர்க் டன் பை 1 hour எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி டேஸ் வாட் அ ஒர்க் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கை நான் ஏதோ ஒன் ஒர்க். ஓகே, ஏதோ ஒரு ஒர்க்கை 6 daysல நான் முடிக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு ஒர்க்கை நான் 6 daysல முடிக்கிறேன். அப்போது ஒரு நாளில் மட்டும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய 6 உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய 6 இங்கே டிவைடிங்காக போகும், ரெசிப்ரோக்கலாக போகும். ஒரு ஒர்க்கை முடிக்க 6 daysனால் அப்போது 1 dayல ஹவு மெனி ஒர்க்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக டிவைட் ஆகும். கிளியர்? ஸோ இங்கே ஒர்க்கு டேஸ், ஹியர் ஒர்க் டேஸ் கிடையாது, ஹார்ஸ். அப்போது ஒரு ஒர்க்கை 4 hours முடிக்கிறாரு பாரி. அப்போது 1 hour அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய 4 உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? இட்ஸ் லைக் அ ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ பாரி ஒர்க் டன் பை 1 hour. ஸோ 1 hourல அவரோட ஒர்க் எவ்வளோ முடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ பாரி ஒர்க் டன் பை 1 hour. ஸோ 1 hourல அவரோட ஒர்க் 1/4 கன்வெர்ட் ஆகும். ஸோ சேம் ப்ராசஸ் யுவன் ஒர்க் டன் பை 1 hour. ஸோ இவருக்கு 4 இருக்கிறதுனால 1/4. அப்போது 1 hourல யுவனுக்குன்னும் போது யுவனுக்கு 6 hours. அப்போ இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகும்? 1/6. கிளியர்? ஓகே. அப்போது பாரியோட ஒர்க் 4 hours 1/4 கன்வெர்ட் ஆயிடுச்சு. யுவனோட ஒர்க் 6 hours 1 hour கன்வெர்ட் ஆகும் 1/6. கிளியர்? 1/4 1/6. எனி டவுட்? ஓகே. ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்? பை த கிவன் கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? டுகெதர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா. அப்போது பாரியோட ஒர்க் 1 hourக்கு எவ்வளோ? 1/4. யுவனோட ஒர்க் 1/6. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஹார்ஸில் முடியுது? ஸோ நம்ம இங்கேயும் 1 hourல கன்வெர்ட் பண்ணி இங்கேயும் 1 hourல கன்வெர்ட். அப்போது நம்ம 2 பேரோட ஒர்க் டன் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோன்னு எடுத்தது எக்ஸ். இதையும் நம்ம 1 hourல போட்டால் அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகும்? 1/x கன்வெர்ட் ஆகும். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 4 hours எடுக்கும்போது அது 1 hour கன்வெர்ட் பண்ணும் 1/4. ஸோ சேம் 6 hours போது அது 1 hour கன்வெர்ட் பண்ணும் 1/6. அப்போ டுகெதர் எடுக்கும்போது நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு என்னவா இப்போ கன்வெர்ட் ஆகிடும்? 1/x கன்வெர்ட் ஆகிடும். கிளியர்? ஓகே. டேக் அ க்ராஸ் மல்டிபிள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 4 and 6க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போது உங்களுக்கு 4 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6. Then again take it to
1 2s are 2, then 3, again take a 3, 1 1. Clear? உங்களுக்கு LCM எடுக்க தெரியும். Then 2 2s are 4, 4 3s are 12. So LCM வந்து உங்களுக்கு 2 into 2 into 3, that answer is 12. Okay, 4க்கும் 6க்கும் நான் LCM எடுத்திருக்கேன், that answer is 12. இப்போ அதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். 12. இப்போது 4க்கும் 6க்கும் LCM வந்து 12. 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வருதோ அதை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பர் கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ பேசிக் LCM எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு LCM நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் இன்னும் ஈஸியாக வெரி கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய LCM வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 2s are 4. ஸோ 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 3. அப்போது இங்கே உங்களுக்கு 3 வரும். தென் இங்கே இருக்கக்கூடிய சேம் சிம்பிள், ஹியர் 6. அப்போது 2 3s are 6. 6 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 2. அப்போது ஹியர் 2. தென் திஸ் ஈக்குவல் 1/x. கிளியர்? ஓகே, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5/12 ஈக்குவல் 1/x. எனக்கு இப்போ என்ன வேல்யூ வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ டேக்க க்ராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5x ஈக்குவல் டு 12. அப்போ x ஈக்குவல் டு 12/5. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் டேக் 1/x, ஹியர் 5/12, ரெண்டு சைடுமே நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலுமே உங்களுக்கு x ஈக்குவல் 12/5 டைரெக்டாகவும் வரும். இப்போது இதை நீங்கள் வந்து 12/5 இதோட விடக்கூடாது, 12 5ஆல் டிவைட் பண்ணி கரெக்ட் ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நவ் இப்போ 12 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2. ஸோ நீங்கள் பாயிண்ட் வச்சு போட்டிங்கன்னா 0, தென் 4 5s are 20, தட் ஆன்சர் இஸ் 0. அப்போது நீங்கள் 12 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 2.4 ஹார்ஸ். பட் ஹியர் 2.4 ஹார்ஸ்ன்னும் போது 2 ஹார்ஸ் கிளியராக தெரியுது. ஓகேங்களா? இந்த 0.4 ஹார்ஸை ஹவு மெனி மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு சைடில் சொல்கிறேன், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலி ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 1 ஹார் ஹவு மெனி மினிட்ஸ், 60 மினிட்ஸ். ஓகே, 1 ஹார் வந்து உங்களுக்கு 60 மினிட்ஸாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போது நமக்கு என்ன இங்கே கேட்டிருக்காங்க, 2.4 ஹார்ஸில் உங்களுக்கு இது 2 ஹார்ஸ், அது கிளியராக தெரியுது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 0.4. அப்போ 0.4 0.4ன்னு சொல்லலாமா? அப்போ உங்களுக்கு 0.4 ஹார்ஸ், 1 ஹார் 60 மினிட்ஸ். இப்போ 0.4 ஹார்ஸில் தான் இப்போ நம்ம எழுதிருக்கோம். 2.4 2 ஹார்ஸ், 0.4 ஹார்ஸை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். 0.4 ஹார்ஸ் ஹவு மெனி மினிட்ஸ். ஓகே, அப்போ டேக் அ க்ராஸ் மல்டிபிள். ஓகே, 1 into x, x ஈக்குவல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60 into 0.4. ஓகே, இப்போ 0.4 கூட நீங்கள் 60ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான். 0.4 into 60. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 6 ஆர் என்ன வரும், 24. இங்கே இருக்கக்கூடிய 0 ஆட் ஆகும். இங்கே எத்தனை நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, டெசிமல் இருக்குன்னு பாருங்கள். 1 நம்பருக்கு அப்புறம் அப்போ இங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 0, இட்ஸ் நாட் வேலிட். அப்போ உங்களுக்கு ஹவு மெனி மினிட்ஸ், 24 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களோட சைட் ஒர்க். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேரெக்டாக போடலாம். ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி சைட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஸோ 2 ஹார்ஸ் நம்ம கிளியராக போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 0.4 ஹார்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ்னால் 0.4 ஹார்ஸ்க்கு ஹவு மெனி மினிட்ஸ்னு போட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது 2 ஹார்ஸ் 0.4 போல் என்ன போடணும், 24 மினிட்ஸ். கிளியர்? இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அவங்க பாரியோட ஒர்க் வந்து 4 ஹார்ஸு, யுவனோட ஒர்க் 6 ஹார்ஸ்னால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஹவு மெனி ஹார்ஸில் முடியும் அந்த ஒர்க்கு, 2 ஹார்ஸ் 24 மினிட்ஸில் அவங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். கிளியர்? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல் 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ 8th சம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இனியா பாட் 50 kg of fruits consisting of apples and banana. ஸோ ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா சேர்த்து அவங்க 50 kg வந்து வாங்குறாங்க.
She paid twice as much per kg for the apples as she did for the banana. She paid, அவங்க பே பண்ணாங்க twice as much per kg for the apples. அதாவது அவங்க 50 kg of apples and banana சேர்த்து 50 kg வாங்கினாங்க. ஆனால் பே பண்ணும்போது பனானாவோட ரேட் என்னவோ அந்த மாதிரி 2 மடங்கு, கிளியராக ட்வைஸ் as much, ட்வைஸ். ஸோ பனானாவோட ரேட் மாதிரி 2 மடங்கு ரேட்டை ஆப்பிளுக்கு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா 10 rupeesனா ஆப்பிளுக்கு அந்த மாதிரி 2 மடங்குனா 20 rupees. எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பே பண்ணியிருக்காங்க. பனானாவோட ரேட்டு மாதிரி ட்வைஸ் 2 மடங்கு ஆப்பிளுக்கு பே பண்ணியிருக்காங்க. இஃப் இனியா பாட் 1800 worth of apples. ஸோ 1800 worthக்கு ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க, 600 worthக்கு பனானா வாங்கியிருக்காங்க. தென் how many kgs for each fruit did she buy? அதாவது ஈச் ஃப்ரூட், ஓகேங்களா, ஒரு ஃப்ரூட்டும், தட் மீன் ஆப்பிளும் பனானாவும். ஆப்பிள் எத்தனை கேஜி வாங்கினாங்க, பனானா எத்தனை கேஜி வாங்கினாங்க, தட் இஸ் கொஷின். ஓகே, இவங்க எவ்வளோ காஸ்ட் கொடுத்தாங்கன்றது மட்டும் தான் இங்கே இருக்கே தவிர how many kg she bought, அவங்க எவ்வளோ கேஜி வாங்கினாங்க கொடுக்கல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ ஆப்பிள் அண்ட் பனானா சேர்த்து 50 kg வாங்கினாங்க. அதில் பனானாக்கு என்ன ரேட் கொடுத்தாங்க நமக்கு தெரியாது, ஆனால் ஆப்பிளுக்கு பனானா ரேட்டு மாதிரி 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இவங்க ஆப்பிளுக்கு வாங்கிட்டு கொடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1800, பனானாக்குன்னு பார்த்திங்கன்னா 600 worthக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் how many kg வாங்கினாங்க, பனானா how many kgன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் இஸ் கிளியர்? ஓகே, நவ் ஸோ லெட் தி குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். how many kg banana and how many kg apples. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஆப்பிள்ஸை வந்து எக்ஸ்னும் பனானா பர்ச்சேஸில் வந்து ஒய்னும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் த கிவன் பை த கிவன்? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், ஆப்பிள் பனானா சேர்த்து அவங்க how many kg வாங்கியிருக்காங்க, 50 kg வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்பிள் அண்ட் பனானா சேர்த்து 50 kg அவங்க வாங்கியிருக்காங்க, தட் இஸ் கிவன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கேஜி. ஸோ எவ்வளோ கேஜி எனக்கு தெரியாது. எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ், எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 1800. ஸோ எவ்வளோ கேஜி நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம டோட்டல் கேஜி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது டோட்டல் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 1800. அப்போது எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிளுக்கு 1800. அப்போது 1 kg ஆஃப் ஆப்பிள், 1 kg ஆஃப் ஆப்பிள் அப்படின்னா 1800. இங்கே இருக்க how many kg வந்து உங்களுக்கு டிவைடாக கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 kg இருக்குன்னா அப்போ எனக்கு 1 kgக்கு எவ்வளோன்னும் போது இங்கே இருக்கக்கூடிய 5 kg வேல்யூ உங்களுக்கு இங்கே டிவைடிங்கில் போகும். கிளியர்? ஓகே. இட்ஸ் அ சேம் ப்ராசஸ் உங்களுக்கு பனானா. அப்போது 5 kg ஆஃப் பனானா உங்களுக்கு 600க்கு வாங்கியிருக்காங்க. அப்போது 1 kg ஆஃப் பனானா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 600 டிவைடட் பை 1. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அனதர் ஒன் கண்டிஷன் இருக்குது. பை த கண்டிஷன், வாட் இஸ் த கிவன் கண்டிஷன்? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இவங்க ஆப்பிளுக்கு எவ்வளோ காஸ்ட், பனானாக்கு எவ்வளோ காஸ்ட் நமக்கு தெரியாது, ஆனால் பனானாவோட காஸ்ட் மாதிரி ட்வைஸ் 2 மடங்கு அவங்க ஆப்பிளுக்கு பே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கிவன் கண்டிஷன். கரெக்ட்? ஸோ அப்போது 1 kg ஆஃப் ஆப்பிள், 1 kg ஆப்பிளுக்கு 2 மடங்கு பனானாவோட ரேட். அப்போது 2 ஆஃப் 600 by y. Is that clear? So this is given condition. Okay, 1 kg ஆப்பிளுக்கு 2 மடங்கு பனானாவோட காஸ்ட். ஸோ 1 kg ஆஃப் பனானா நமக்கு என்னன்றது இங்கே நம்ம போட்டிருக்கோம். அப்போ 1 kg ஆஃப் ஆப்பிள் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் வாட் இஸ் த கண்டிஷன்? 1 kg ஆஃப் ஆப்பிளுக்கு வந்து 2 ஆஃப் பனானாவோட காஸ்ட். ஸோ திஸ் இஸ் கண்டிஷன். கிளியர்? ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 1 kg ஆஃப் ஆப்பிள், 1 kg ஆஃப் பனானா எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது டோட்டலாக அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஹியர்.
ஸோ இதுக்கு டோட்டல் காஸ்ட் அப்படின்னும் போது அவங்க 1800 ஆப்பிளுக்கும் 600 பனானாக்கும் பே பண்ணியிருக்காங்க. கிளியர்? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ்ட். இப்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னும் போது ஆப்பிள், பனானா அதனோட டோட்டல் வேல்யூ. கரெக்டாக? ஓகே. ஸோ ஆப்பிள் ஹவு மெனி டோட்டல் கேஜி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம டோட்டல் கேஜி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக? இது நமக்கு ஆல்ரெடி நம்ம கிவன் தான், சரி நம்ம எடுத்துக்கிட்டது தான். ஸோ எக்ஸ் வந்து டோட்டல் கேஜி. இதுக்கு எவ்வளோ பே பண்ணாங்க? 1 கேஜிக்கு எவ்வளோ பே பண்ணாங்க? டோட்டல் கேஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 50 கேஜி வாங்கியிருக்கோம், அது 50 கேஜி. 1 கேஜிக்கு எவ்வளோ பே பண்ணோம்? அது வந்தால் தானே நமக்கு அமௌண்ட் வரும். கிளியர்? ஸோ ஹவு மெனி டோட்டல் கேஜி இன்ட்டு 1 கேஜி ஆஃப் காஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் கேஜிக்கான அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ டோட்டல் கேஜி அமௌண்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கோம். ஸோ ஹியர் எக்ஸ் உங்களுக்கு ஆப்பிளுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 2 ஆஃப் பனானாவோட காஸ்ட். கரெக்டாக? ட்வைஸ் ஆஃப் பனானாவோட காஸ்ட் பை த கிவன் கண்டிஷன் நம்ம இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது கூட தான் உங்களுக்கு எக்ஸ் வரும். எக்ஸ் ஏன் வருதுன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் டோட்டல் வெயிட். ஓகே, ஹவு மெனி கேஜி ஆப்பிள் போது டோட்டல் கேஜி தான் உங்களுக்கு எக்ஸு. ஸோ ஆப்பிள் ஹவு மெனி டோட்டல் கேஜியோட ஆப்பிள், அதனோட 1 கேஜி ஆஃப் ரேட். 1 கேஜி ஆஃப் ரேட் வந்து பை த கிவன் கண்டிஷன் பிரகாரம் பனானாவோட ட்வைஸ். தென் ப்ளஸ், ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? தென் ஒய்யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்? 600 பை ஒய் இன்ட்டு ஒய். ஓகே, ஸோ சேம் ஒய்ன்றது டோட்டல் வேல்யூ. அதில் உங்களுக்கு வந்து 1 கேஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? இது ரெண்டு. கிளியர்? இஸ் தட் கிளியர்? தென் திஸ் ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1800 + 600 2400 உங்களுக்கு வேல்யூ வரும். கிளியர்? ஸோ உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய் அதுதான் 50 கேஜி. ஓகேவா? இப்போ நம்ம அதனோட காஸ்ட் போட்டுட்ருக்கோம். 50 கேஜி சேர்த்து அவங்க 2400 பே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸுக்கு 1 கேஜிக்கு எவ்வளோ காஸ்ட்டு, ஒய்க்கு 1 கேஜிக்கு எவ்வளோ காஸ்ட்டு. கிளியர்? ஓகே. இப்போ இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 2 × 600 1200 எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 600 = 2400. Now plus 600 going to minus 600 convert ஆகும். Equal 2400 plus 600 going to minus 600. So 2400 600 minus பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1800 உங்களுக்கு ஆன்சர் வரும். Clear? Okay. So here 1200x divided by y. Okay, இப்போ டிவைடில் இருக்கக்கூடிய y வந்து இங்கே மல்டிப்ளை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். 1200x equal 1800y. Clear? Okay, இப்போ நான் xோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். 1800 multiple of 1200 going to divided of 1200 into y. இப்போ 0 0 உங்களுக்கு 20 20 கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டுமே 6 டேபிளில் போகுது. நான் கேன்சலேஷன் இன் 6 டேபிள். ஸோ 2 6 are 12 3 6 are 18 வரும். கிளியர்? ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 3/2 into y. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகேவா? திஸ் இஸ் புட் ஈக்குவேஷன் இன் 2. இப்போது எக்ஸ் ஈக்குவல் 3/2y. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 3/2y அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறீங்க. ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க. apply the value in equation 1. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? what is the equation 1? x plus y equal 50. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் y இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூத்தை அப்ளை பண்ணுறீங்க. அப்போது 3/2y plus y equal 50. கிளியர்? ஓகே, அப்போது ஹியர் 3y/2 வரும். கிளியர்? ப்ளஸ் y equal 50. அப்போது இந்த 2 வந்து உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் வந்துச்சுன்னா 3y plus 2y then whole divided by 2 equal 50 வரும். ஓகே, டேக் அ கிராஸ் மல்டிபிள். அப்போ உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5y equal 250 வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணால் 100 வரும். 5y equal 100. அப்போது y equal to என்ன வரும்? 1 5s are 5. how many 5s are போது 2 5s are 10. ஸோ 20 வரும். ஓகே, 1 5s are 5 20 5s are உங்களுக்கு வந்து 100 வரும். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். கிளியர்? ஓகே, ஸோ
ஸோ அப்ளை தி வேல்யூ ஆர் சப்ஸ்டியூட் தி வேல்யூ எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? Substitute the value y in equation 2. equation 2ல அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வரும்? x ஈக்குவல் 3/2y. அதில் yக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? 20ன்ற வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. ஸோ தென் கேன்சலேஷன் 1 2s are 2, 10 2s are 20. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 10 30. அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 30. அப்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 20. அப்போது உங்களுக்கு how many kgs of apples and how many kgs of banana அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் the quantity of apples and quantity of bananas வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். therefore the quantity of apples வந்து உங்களுக்கு how many kg? 30 kg. so same the quantity of banana வந்து உங்களுக்கு how many kg? yes 20 kg வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு how many kg? 50 kg. அதுதான் நம்மளோட வேல்யூஸ். கிளியர்? டவுட் இருக்கா? ஸோ வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.